வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி தமிழ்லே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மேஷ்டு பொட்டேட்டோ சில்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, டொமேட்டோ சாஸு, கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணது, இதுதான் நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ சில்லி செய்ய தேவையான பொருட்கள். சரிங்களா? வாங்க, வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா கையிலே நல்லா மேஷ் பண்ணுங்கள். அதை கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மாவு பதத்துக்கு நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. பின்னாடி வர அந்த மேஷிங் ஸ்டெப்பை நீங்கள் ஒரு சின்ன மியூசிக்கில் பாருங்கள். நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். கார்ன்ஃப்ளவரு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். லைட்டாக சால்ட்டு போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக, அது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. நல்லா இதை சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிங்க. பின்னாடி வேறு கண்டென்ட்டை ஒரு சின்ன மியூசிக்கில் பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அது மேலே வடை சட்டி வச்சுருங்க. அதில் கோல்டு வின்னர் எண்ணெய், இல்லாட்டி வீட்டில் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. அது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நல்லா சும்மா பிணைஞ்சி வச்சுருந்ததை கையில் பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையாக அந்த இதில் போட்டால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக விடணும். அது எப்படி வேகுது, எப்படி எடுக்கிறோங்கிறத சின்ன மியூசிக்கில் பாருங்கள். மேஷ்டு பொட்டேட்டோ இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி வேகுதுன்னு பாருங்கள். எப்படி அவ்வளோ அழகாக பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள். நம்ம வாயில் ஊதினா கூட இப்படி பபுள்ஸ் வராங்க. அவ்வளோ அழகாக பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மேஷ்டு பொட்டேட்டோவை ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு வடைச்சட்டியில் லைட்டாக கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் ஒரு 1/2 வெங்காயம் சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை அதில் போடுங்க. அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வேறு எதுவுமே போட தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இது பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஒரே ஒரு சில்லி, உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா சாத்தே பண்ணுங்கள். சாத்தேனா என்னன்னு கேட்குறீங்களா? நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. அதில் டொமேட்டோ சாஸ் ஒரு 4 கரண்டி டொமேட்டோ சாஸ் ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸ் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மேஷ்டு பொட்டேட்டோவை அதில் போட்டு எடுத்தால் சூடான மேஷ்டு பொட்டேட்டோ சில்லி நம்மளுக்கு சாப்பிட தயாராகிரும். அதை பின்னாடி வர மியூசிக்கில் பாருங்கள்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் மேஷ்டு பொட்டேட்டோ சில்லி தான் இன்றைக்கி நம்மளோட மெனு. இது ரொம்ப சிம்பிளான மெனுங்க. 3 இன்க்ரீடியன்ஸு, அவ்வளோதான். ஈஸியாக செய்யலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். பேச்சுலர் செய்யலாம், யார் வேணாலும் இந்த மேஷ்டு பொட்டேட்டோ சில்லி உங்களுக்கு நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம். ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்காக. இந்த டேஸ்ட்டை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதான் உருளைக்கிழங்கு தான் இதில் ஹீரோவே. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸில் நம்ம சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். See you another video. Bye.